Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல Terracotta டாலர் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் டாசன் அப்படிங்கற ஒரு க்ளேவை வந்து யூஸ் பண்றேன். நமக்கு Terracottaக்காக க்ளே கேட்டா நிறைய க்ளே கிடைக்கும். ஆனா அதுல டாசன் அப்படிங்கறதா ரொம்ப சீப்பாவும் ஈஸியாவும் மார்க்கெட்ல கிடைக்கும். அதனால நான் இதை யூஸ் பண்றேன். தென் நம்மளோட டாலரோட ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து க்ளேவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் பண்ணனும் because டாலரோட பேஸ் வந்து நமக்கு ஃப்ளாட்டா கிடைக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு லைட் இம்ப்ரஷன் கொடுத்து இது டாலரா நம்ம மேக் பண்ண போறோம். அதுக்காக நம்ம டாலருக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கேப் எடுத்துக்கலாம். அதுல ஆயில் அப்ளை பண்ணி லைட்டா ஒரு இம்ப்ரஷன் கொடுத்து எடுத்தோம்னா நமக்கு ஒரு டாலர் ஷேப்ல கிடைக்கும். அதை வந்து நம்ம 24 hours நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு அவுட்லுக் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணி அண்ட் பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து Terracotta டாலர் ரெடி ஆகிடும். ஸோ நான் அதுக்காக கதகளி டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கதகளி டிசைனில் தான் நம்ம கலர்ஃபுல்லான நிறையா கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறங்காட்டி. இது 24 hours வந்து ட்ரை ஆனனால நம்ம தப்பாக ஏதாவது வரைஞ்சா கூட ஈஸியாக இரேஸ் பண்ணிக்க முடியும், அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம எந்த விதமான மோட்டிவ் வேணாலும் எடுத்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டாக அதை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதுக்காக ஆரஞ்சு கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் அதுக்கப்புறம் கதகளியோட கேப்போட டிசைன்னு எல்லா இடத்துக்குமே நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபேஸ்க்கு க்ரீன் கலர் கொடுத்து இன்னும் அதை அட்ராக்டிவாக எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கதகளியோட டாலர் வந்து நம்ம ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு வேளை பெருசாக யூஸ் பண்ணாலும் அதை எப்படி அட்ராக்டிவாக கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக ஃபெவி ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரூம் ஸ்டிக்கோ இல்லை நீடிலோ யூஸ் பண்ணி அவுட்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பிகாஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டான ஒரு பிக் நமக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நீடில்ஸோ இல்லை ப்ரூம் ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது தான் பிக்சர் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக கிடைக்கும். அண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மொத்தமும் ஸ்பாயில் ஆகும். அதனால் நான் ப்ரூம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அவுட்டர் லேயர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து அவுட்டர் லேயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணணும்.
ஸோ கதகளியோட ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைடில் எல்லாம் ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது வந்து எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது பெயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கதகளியோட டாலரோட அவுட்ஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.